வணக்கம். நான் கவிதா. இந்த வீடியோ வந்து எத பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கல்யாண நாள பத்தி தான் நாங்க ஒரு சின்ன வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்ன்றது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். எங்களோட கல்யாண நாள் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 12. அதுக்காக நாங்க வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் நாங்க போயிருந்தோம். எப்பவுமே நாங்க வருஷம் வருஷம் நாங்க வந்து திருவேற்காடு கோயிலுக்கு தான் நாங்க போவோம். அங்க தான் எங்களுக்கு கல்யாணமும் நடந்தது. அதனால வருஷம் வருஷம் அந்த கோயிலுக்கு தான் போய் நாங்க அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம், சாமி கும்பிட்டுட்டு. சரி, இந்த வருஷம் ஸ்ரீவர்ஷன், அதாவது என்னோட 2வது குழந்தை பிறந்து இந்த கோயிலுக்கு நாங்க குன்றத்தூர் கோயிலுக்கு நாங்க இன்னும் வந்ததே கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோவிலுக்கு வந்து. அதனால சரி, ஸ்ரீராமும் சொன்னா, "அம்மா குன்றத்தூருக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நாங்க வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு நாங்க வந்திருந்தோம். கோயிலுக்கு வந்து மேலே படி ஏறுறதுக்குள்ளவே கீழயே வந்து பிரசாதம் குடுத்தாங்க. சரி, சாப்பிடாம போகலாம் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் அங்க இருக்கிறவங்கலாம், "நீ சாப்பிட்டுட்டு போகலாம்" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஓகே. பிரசாதம் கிடைக்கிது, நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும். பிரசாதம் வாங்கிட்டோம். வாங்கி நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். எங்களுக்கு எங்கே போனாலும், எந்த கோயில்ல போனாலும் எங்களுக்கு போனோனே எங்களுக்கு பிரசாதம் கிடைச்சிடும். அது கடவுளோட அருளா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பிரசாதம் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க படி ஏறி மேலே கோவிலுக்குள்ளே போனோம். கூட்டம்லாம் அவ்வளவும் இல்ல. ஆனா அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா? அதனால வெள்ளிக்கிழமை வந்தா கொஞ்சம் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் தான். ரொம்ப ஓவர் கூட்டம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் ஸ்ரீராம், ஸ்ரீவர்ஷன் எல்லாம் பாருங்க விழுந்து விழுந்து கும்பிட்டுன்னு இருக்காங்க. ஸ்ரீவர்ஷன் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர்றது. ஸ்ரீராம் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கோம். நாங்க அடிக்கடி இந்த கோயிலுக்கு நாங்க போயிருக்கோம். இப்போ ஸ்ரீவர்ஷன் பிறந்தது தான் இந்த கோயிலுக்கு நாங்க போகல. அதனால தான் நாங்க இப்போ வந்திருந்தோம். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸ்நாக்ஸு, பால் இதெல்லாம் எப்பவுமே நான் வெளில போனேன்னா கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். கோயில்லேருந்து நான் இது கோயிலுன்னு கிடையாது. பொதுவா நான் எங்கேயுமே வெளியிலேருந்து அதிகமாக பசங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறது கிடையாது. ஏதாவது வீட்டிலேருந்து ஏதாவது என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ, இல்லைன்னா சாப்பாடு என்ன இருக்கோ, அதுமாரிலாம் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவேன் குழந்தைங்களுக்கு. டக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும், பசிக்குதுன்னா கடையில் பக்கத்தில் போய் இங்கே வாங்க முடியாது இல்லையா? அதனால் எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேயே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஃபோட்டோஸில் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா இந்த கோயிலுக்கு போயிட்டு. நாங்கள் முன்னாடி போனதுக்கும் இப்போ போனதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. கோவில் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ முன்னாடி விட இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கேருந்து ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். மலையிலேருந்து கீழே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள், ஏன்னா வெயில் வேறு ஓவராக ஆகிடுச்சு, அதனால் நம்ம சீக்கிரம் கிளம்பலான்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம். இறங்கும்போது ஈஸியாக இருக்குது. ஆனால் ஏறும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இந்தமாதிரி ஸ்டெப்பு நடந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. அதனால் எனக்கு இப்போ திடீர்னு இந்த மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இறங்கும்போது ஈஸியாக இருந்தது, ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அப்புறம் வரும்போது வந்து கடையில் வந்து ஐஸ்கிரீம்லாம் பசங்களுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு, நாங்கள் வீடியோ வந்து அதிகமாக எடுக்கல. ஏன்னா நான் தான் வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன குழந்தைய வச்சுக்கிட்டு பேக்கையும் மாட்டிக்கிட்டு அப்புறம் வீடியோவும் வேறு எடுக்கணுமா, அதனால் என்னால் எடுக்க முடியல. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். அதை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் எங்களோட கல்யாண நாள் வீடியோ. ஒரு குட்டி வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.